ஐயோ, பந்து போச்சு. முதல்ல நான் தான் போனேன். இப்ப பப்ளு நீ போ. இப்ப நான் போயிட்டு வந்த பிறகு அடுத்து நீ தான் போணும். அம்மா, முள்ளு குத்திருச்சு. அட, இது என்ன? பப்ளு, கொஞ்சம் சீக்கிரம் வா. பானு, கொஞ்சம் இங்க வா. ஏன், எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. என்ன அது? உனக்கு அப்படி என்ன கிடைச்சது? இத பாரு, என்னன்னு தெரியுதா? இது மிட்டாயா? இது கல்லு. எரிஞ்சிராத, இது கல்லு கிடையாது. அப்புறம் என்னது பப்ளு? நம்ம யார்கிட்டயாவது இது என்னன்னு கேட்கலாம். சரி, கேட்கலாம். நம்ம அண்ணன் கிட்டயும் அக்கா கிட்டயும் கேட்கலாம். ஆஹா, அவங்க வந்துட்டாங்க. எங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா? பொருளா? என்ன பொருள்? எங்க எடு பார்க்கலாம். அட, இது எங்க கிடைச்சது? நிறைய வச்சிருக்கீங்களே. வர வழியில எங்களுக்கு கிடைச்சது. இது பைசா, நாணயம். நாணயமா? அப்படின்னா என்ன? இத வச்சு கடையில போய் மிட்டாய் வாங்கலாம். இது எத்தனை? 10. அப்ப இது 10 ரூபாய். இது மாதிரி 5 இருக்கு. அப்படின்னா 10 ரூபாய்க்கு 10 மிட்டாய் கொடுப்பாங்க. இதுல 2ன்னு போட்டிருந்தா 2 மிட்டாய் கொடுப்பாங்க. 5ன்னு போட்டிருந்தா 5 மிட்டாய் கொடுப்பாங்க. அப்ப நம்ம நிறைய வாங்கலாம். 10 மிட்டாய் வாங்கலாம்ல? சரி, நான் பாக்குறேன். 10, 20, 30, 40, 50. 50 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய். ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க காசை பத்தி பேசுறத கேட்டனே. ஆமா, காசு எங்க? அம்மா, எங்களுக்கு ஒரு 5 நாணயம் கிடைச்சது. நாணயமா? எங்க இருந்து கிடைச்சது? வர வழியில. வழியில இருந்தா? ஐயோ, யார் கையில இருந்தாச்சு கீழே விழுந்திருக்கும். பாவம். இதுல 50 ரூபாய் இருக்கு. யாரோ ஏதோ வாங்குறதுக்காக வச்சிருந்திருப்பாங்க. அதனால இத நம்ம நிறைய கையில கொண்டு போய் கொடுக்கலாம். அவர்கிட்ட சொல்லணும் இது கீழே கடந்து எடுத்ததுன்னு. யாராவது காணும் தேடி வந்தா கொடுக்க சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. குழந்தைங்களா, பணங்கிறது நம்ம படிச்சு வேலை பார்த்து சம்பாதிக்கணும். எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் பணம் நமக்கு வேணும். புரிஞ்சுதா? சரி. நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது யோசனை சொல்லுங்க. யார் அது? பானுவும் பப்ளுவுமா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நரியண்ணா, நாங்க உங்ககிட்ட ஒன்னு கொடுக்க வந்திருக்கோம். என்னது அது? இந்தாங்க அண்ணா. உங்களுக்கு இது கிடைச்சதா? ஓ, இதுதான் காணாம போனதா? ஆமா, இதுதான் காணாம போனது. சந்தோஷம் தானே? ஆமா, சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி குழந்தைகளா, ரொம்ப நன்றி. சரி, இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? நாங்க வர வழியில பார்த்தோம். குழந்தைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இத திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல? ஏந்தா, போய் மிட்டாய் வாங்கிக்கங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். என்ன வேணும் குழந்தைங்களா? மிட்டாய் வேணும். மிட்டாய் வாங்குறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? கையில பைசா இருக்கா? இருக்கு. உங்களுக்கு என்ன மிட்டாய் வேணும்? தேன் மிட்டாய். ஆஹா, 2 ரூபா. என்னது? அப்போ பைசாவோட மதிப்பு தெரியாதா? தெரியும். இது 1 ரூபா. இன்னும் 1 ரூபா வேணும். இந்தாங்க.
எவ்வளவு நல்லா இருக்குல்ல மிட்டாய், இல்ல பப்ளு? நம்ம கிட்ட நிறைய காசு இருந்தா நிறைய வாங்கி இருக்கலாம் இல்ல பானு? பணம் வேணும்னா என்ன செய்யணும்? அம்மா சொன்னதை மறந்துட்டியா? படிச்சு வேலைக்கு போகணும். அச்சச்சோ! என்னோட முதுகு உடைஞ்சுதே. ஓ! ஐயோ, குரங்கண்ணா விழுந்துட்டாரு. வா போய் பாப்போம். ஆ! ஐயோ, என் கை வலிக்குதே. காயம் ஏதாவது ஆயிடுச்சானா? இருக்காதா என்ன? நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? இனி நான் என்னோட வேலையெல்லாம் எப்படி செய்வேன்? பாவம் குரங்கண்ணா, நாங்க உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? நீங்களா? ஆ? ஆ, வாங்க. ஆ, அதோ நீங்க அத பாத்தீங்களா? சரி. நீங்க அத எடுத்து தரணும். அத நான் அடுக்கி வைக்கணும். ம்? அவ்வளவுதானே, அது எல்லாத்தையும் நாங்க ஏத்துறோம். பிரமாதம். வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா இந்த வேலையே முடிஞ்சிருக்காது. அட போகாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. இந்தாங்க, இது உங்களுக்காக. இந்தாங்க, மிட்டாய் வாங்கிக்கங்க. பப்ளு, நம்ம போய் மிட்டாய் வாங்கிக்கலாம். வேண்டாம், நம்ம அம்மா கிட்ட கொடுக்கலாம். என்ன விஷயம் இவ்ளோ சந்தோஷம்? நாங்க வர வழியில குரங்கண்ண வேலை செய்யறதுக்கு உதவணும். அதுக்காக குரங்கண்ணா எங்களுக்கு கொடுத்தது. அப்படியா? பிரமாதமான விஷயம். நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆ, இந்தாங்க, எல்லாத்தையும் இதுல போடுங்க. உண்டியல் நிறைஞ்சதுக்கு அப்புறமா நாம இதை திறக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கலாம்.